இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. நம்ம எப்போயாவது கோவில் போயிட்டு வரப்போ இல்லை ஏதாவது நான்வெஜ் சாப்பிட்டது டேஸ் அப்போல்லாம் ஹோட்டல் போனால் இந்த மஷ்ரூம் தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுலேயும் இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹோட்டல் போனால் நான் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிடுவேன். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் போட்டுட்டு, நெக்ஸ்ட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் பூண்டு போட்டுட்டு, அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் பச்சை மிளகா காரத்துக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் பாக்ஸாக கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்க ஆனியன் அது நல்லா வதக்கிடுங்க. ரொம்ப நல்லா வதக்க வேண்டாம். அந்த ஆனியன் வந்து தனித்தனியாக கிளாஸ் மாதிரி அது இந்த ஸ்டேஜில் வந்ததும் மஷ்ரூம் போட்டுக்கோங்க. மஷ்ரூம் அப்படியே போடலாம், ஆயிலில் கொஞ்சம் சாட்டே பண்ணியும் போடலாம். நான் அப்படியே போட்டுட்டேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு மஷ்ரூமில் இருந்து நிறைய தண்ணி வரும். அந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு அது சரியாகிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். கூடவே கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு, அந்த சால்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி வரும். இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றிடணும். மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்போவுமே ட்ரையாக தான் இருக்கும். தண்ணி ஃபுல்லாக வற்றினதும் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. அது போட்டதும் 2 ஸ்பூன் தனியாத்தூள், நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதும் இந்த டிஷ்ஷோட ஹீரோ இவர் தான், பெப்பர். இந்த பிளாக் பெப்பர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு டைம் லைட்டாக கிளறிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதும் எப்போவும் நம்ம ட்ரையாக ஏதாவது டிஷ் செய்கிறோன்றப்ப லாஸ்ட்டாக இந்த கருவேப்பிலை போடுங்க. ஆஃப் பண்ணிட்டதுக்கப்புறம் போடுங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நிஜமாகவே இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை டேஸ்ட் செம்மையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.